ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு வீரிய மிகுந்த ஒரு நல்ல ராசி. சூரியனை அதிபதியாய் கொண்ட ராசி. சூரியன் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்கோட்டு பயணம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்மறையா பேசாம நேர்மறையா சிந்திக்கக்கூடியது. தன்னுடைய தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு ராசி. வேறவங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு ராசி. ஒரு அற்புதமான சிம்மராசி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து ஒருத்தர் அரசு வேலையில இருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து சூரியனுடைய தயவு இருந்தா மட்டும் தான் அவங்களுடைய அரசு வேலையில இருக்க முடியும். சூரியன் ஒரு ஜாதகத்தில பலம் பெற்றிருந்தது அப்படின்னா, ஒரு சூரியன் உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த நிலைய கண்டிப்பா அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஐயமே கிடையாது. கண்டிப்பா ஒரு சக்சஸான ஒரு பீப்பிளா தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு துறையில சாதிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேனா கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ராசி தான் இந்த ராசி. சரிங்க, இவ்வளோ நல்ல ஒரு ராசி. எனக்கு எப்படி இருக்குது? என்னுடைய ராசிக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, அதே சிம்ம ராசி தானே எனக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கலாம். கண்டிப்பா பொதுவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும், ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்த கண்டிப்பா குடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள உருவாக்குறதும் அந்த சூரியன் தான். அவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா உங்க ஜாதகத்துல அவர் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி மேசத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்த உங்களுக்கு உங்களுடைய ராசி குடுக்கும். கண்டிப்பா எதுலயுமே வந்து வீண் போகாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி குடுப்பார். அதே மாரி ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க. வெளிநாட்ல வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க. எல்லார்ட்டயும் நான் இருக்கணும், எனக்கு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நெறைய பேர் அந்த கனவு மட்டும் தான் இருக்கு, நிறைவேறாது. ஆனா இந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும், அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு மேல் நோக்கி சிந்தனையா இருக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்ல சம்பாதிக்கணும், வெளிநாட்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஆனா நெறைய தடைகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சூரியன், சனி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாதிரியான வெளிநாட்டு பயணங்கள்ல தடைகள் ஏற்பட்டு தான் அது நடக்கும். அப்படி வெளிநாட்ல இருந்துட்டாலும் கூட சரியான வேலை அமையாம, சில சிரமங்களை அனுபவிச்சு, மறுபடியும் திருப்பி இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய தன்னுடைய நாட்டுக்கு வந்துட்டு, மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு மறுபடியும் போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி மறுபடியும் போவாங்க. இந்த மாரி பலதரப்பட்ட தடைகள குடுத்து சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் சிம்மராசி பொறுத்தவரைக்கும். அப்போ வெளிநாட்ட சார்ந்த எனக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னா, கண்டிப்பா அப்படி கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்தி வெளிநாட்டிய வருமானத்தையா ஏற்படுதா. உங்க ஜாதகத்துல சூரியன் நல்ல பலம் பெற்றிருந்து, சனி நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு குடுக்குறாரு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். அதே மாரி வந்து சுயதொழில். சுயதொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தொழில்கள் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொழில் அப்படின்னா, அந்த சூரியனை பொறுத்தவரைக்கும் என்ன மாரி தொழில் செய்யலாம்? சூரியன் அப்படிங்கிறது வந்து அறிவு குடுக்காத அமைப்பு. அப்போ வந்து நீங்க வந்து அறிவு குடுக்காத அமைப்பு அப்படின்னு சொன்னா, அதுங்க சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய உணவு சம்மந்தப்பட்டது, ஒரு பேக்கரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இந்த மாரி தொழில் நீங்க பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு மந்த நிலை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மந்த நிலைக்கு காரணம் புதன் இதுவா கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதன் குருவுடைய அமைப்பு நல்ல பலம் பெற்றிருந்தது அப்படின்னா, இந்த ஹோட்டல் பிசினஸ்லயும் சில இது சக்சஸ் பண்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு சேர வந்து மொத்தமா டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்தமான நிலைமை இருந்தாலும், உங்களுடைய ராசிநாதன்ல இருந்து சில கிரகங்கள் நல்லா வலுப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரன் ஞாபகத்துடைய பலனும், லக்ன ஞாபகத்துடைய பலனும், போன அடிப்படையில வந்து சில பலன்களுடைய மாறுதல்கள் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடாவும் நீங்க பண்ணலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கட்டுமான சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அதிகார லாபத்த குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடிமை தொழில்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலுமே, அந்த அடிமை தொழிலே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண வரவு ரொம்ப அவங்களுக்கு நல்லா நல்ல ஒரு வருமானம் வருதுங்க. எனக்கு சுயதொழில் பண்ற ஈக்குவலான நல்ல வருமானம் வருதுன்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அந்த மாரியான அதாவது நன்மை கொடுக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. அப்போ உங்களுடைய இந்த கஷ்டங்கள் இதுவரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது விலகக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு ராசியில கண்டிப்பா இருக்கும். எந்த ஐயமே கிடையாது. இன்னைக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னா, பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான சோதனை கொடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசி. அப்போ சிறு வயதில வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த விஷயங்கள் அதே மாரி தான். அரசு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூட படிச்ச பசங்களே இருப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்ப படிச்சப்ப கூட நல்ல ரொம்ப மோசமான இவர விட மோசமா படிச்சிருப்பாங்க. ஒரு அறிமுகமே இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பார். அப்ப அதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த ஜாதகத்துல சூரியன் பலப்பட்டு இருக்கிறனால தான் அந்த அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி அரசு வேலைய வந்து இந்த கல்வி சார்ந்த விஷயத்த மட்டுமே வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு படிக்கல. ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து கரெக்டான வந்து நான் தான் மார்க் வாங்கல. நான் கரெக்டான ஸ்டடீஸ் பண்ணேன். நான் நெனச்ச படிப்பு நான் ஒரு வேற படிப்பு படிச்சுட்டு வெளில வந்திருக்கிறேன். ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் பிகாம் தான் முடிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா நான் வந்து எம்ஏ இந்த மாரியான ஃபீல்ட்ல வந்துட்டேன் நானு. எம்காம் பண்ணேன். இப்படிலாம் நெறைய கன்ஃப்யூஷன் போகும். ஆனா அவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணா எனக்கு கிடைக்குமா? ஒரு டீச்சிங் லைனுக்கு போலாமா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில ஒரு ராணுவ சம்மந்தப்பட்ட துறைக்கு ட்ரை பண்ணலாமா? இல்ல வந்து ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்ட லைன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சூரியனுடைய தயவு இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு.
அதுக்கான முயற்சி நீங்கள் தெளிவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலைக்கு 100% வாய்ப்பு இருக்குது. முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுடைய வயது அடிப்படையில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜில் இருந்து சிலருக்கு வந்து இந்த ஏஜில் இருந்து பிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொதுவாக உங்களுடைய ராசியினுடைய வயது பார்த்தீங்கன்னா 33 வயதுக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சூரியனுடைய டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அப்பாவுடைய உறவு தகப்பனார் வழியினால் ஆதாயம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து இருக்கும். ஆனால் வந்து லேட்டாக அதனால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து இருக்கும். இவங்க சுயமாக ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் இவங்களால ஒரு புதுசாக வீடு வாங்குறதோ, புதுசாக வந்து ஒரு இடம் வாங்குறதோ, அல்லது புதுசாக ஒரு தொழில் செய்கிறதோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை பொதுவாக சிம்மராசிக்காரங்க சந்திப்பாங்க. பூர்வீக சொத்துனால ஆதாயம் இருக்கும். ஆனால் அப்பா வந்து அவங்க யூஸ் எல்லாமே இருக்கும். காலப்போக்கில் அது கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கு வந்து அந்த சூரியன் தான் காரணம். அது சிம்மராசியுடைய அமைப்பாக்க மாதிரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துனால ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அதனால் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் எந்த ஐயம் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய இது தகப்பனார் வழி உறவு, தகப்பனார் வழி சொந்தம், தகப்பனார் அல்லது செய்த தொழில் இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன தொழில் செய்யணும்னு தெரியாது. நம்ம என்ன தொழில் செய்யலாங்கிற குழப்பத்திலே இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து தொழில் செஞ்சார், அவர் சக்ஸஸ் பண்ணவே இல்லை. ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இரும்பு கடை வச்சுருந்தார். ஆனால் நான் வந்து அந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, அல்லது வந்து அதிலேயே ஒரு வியாபார ரீதியாக அவங்க வந்து நோக்கம் தெரியல, சம்பாதிக்கல, அப்போ நான் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசி வந்து சூரியன் வந்து அதோடைய அதிபதியாக இருக்கிறதுனால அந்த ராசிக்கு ஒரு பவர் இருக்கும். எப்பவுமே வந்து சுயதொழிலில் அப்பா வழி செய்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போ நீங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சுருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய அறிவு நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா அப்பா சம்பாதிச்சதை விட நீங்கள் சம்பாதிக்கலாம். தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கலாம். அப்போ சுயதொழில் மேன்மைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு சில நன்மைகளை உங்களுடைய ராசி கொடுக்குறார். அதாவது நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகம் இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகபட்சம் நீங்கள் உங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு வந்து தீர்க்கமான ஆயுள் அப்படின்னு சொல்லி 60 வயசுக்கு மேலே போச்சோம்னா உங்களுக்கு வந்து ஆயின் படம் எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு சிம்ம ராசிக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வீக்கான கிரகங்களுடைய தாக்கங்களாக இருக்கலாம். ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு சரியில்லாத இடத்துல ஏதாவது பகைசாத்தில் இருந்து அதை நெகட்டிவ் வைப் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யணும். அப்போ சூரியன் அப்படிங்கிறவங்க வந்து முன்ன வைத்து சாதத்தில் வர தகப்பனாருடைய அப்பா, அவருடைய அப்பா 3 தலைமுறை. ஆக ஒரு தலைமுறை அப்படிங்கிறது 36 வருடம். ஆக 3 தலைமுறை 108 வருஷத்துடைய கர்மாவுடைய பிரதிபலிப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆக அந்த கர்மாவுடைய பிரதிபலிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுதினமும் நீங்கள் வந்து சூரிய பகவானை காலை எந்திரிச்சு குளிச்ச உடனே சூரிய பகவானை பிரார்த்தனை செஞ்சிடணும். அதே மாதிரி 6 மணிக்கு மேலே சூரிய உதயம் வந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை சூரிய பகவானை பார்த்து அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி நேரத்தில் எதுங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதிகபட்சம் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 5 இந்த மாதிரி டைமில் திருச்சிட்டு சூரிய பகவானை நீங்கள் காலையில் பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கு மேலே வரக்கூடிய அந்த டைமில் எதிர்க்கணும். அதுக்கு முன்னாடி எதிர்த்து வந்தீங்க ரெடி ஆகிருந்தோம். அப்போ அந்த பகவானை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான வைப் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் செய்திகளில் மேம்படுறத நீங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய வீட்டில் வந்து ஈசாரி மூலை வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மண் தொட்டியில் மண்ணை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செடி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெத்தலை 3 பாட்டு 1 ரூபா இந்த மாதிரியான 3 பொருள் கலந்து ஒரு மஞ்சத்தடை கட்டு இந்த மண்ணுலேயே புதைச்சி வச்சுருங்க. அதுக்கு வந்து தண்ணி மட்டும் நீங்கள் அந்த செடியோட தண்ணி மட்டும் ஊற்றிட்டே வாங்க. வாத்து சார்ந்த பிரச்சனை, சூரியனால் வரக்கூடிய நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த வீட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை, மஞ்சள், இலசவப்பு இந்த 3 நிறங்களை உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கான இருந்தல் பார்த்தீங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய தேதி எந்த தேதி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து 3ஆம் எண் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி நல்லாயிருக்கும். 5, 9, 11 இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான இப்போ 23, 25, 29 இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழமையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து திங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. செவ்வாய் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக நீங்கள் கருதப்படலாம். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அன்னைக்கு நாளில் நீங்கள் முடிவெட்டுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வெளியூர் பயணங்கள் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமான தேவைகள் நீங்கள் அன்றைக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய செய்திகளில்
வயதுகளில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாம். குறிப்பிட்ட வயது நான் சொன்ன அந்த 33 வயசுக்கு பிறகுலாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் அனுபவத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு 26, 27 இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய செய்தியில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகுறத நீங்கள் பார்ப்பீங்க. இனி வருகிற நேரங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழலை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு பார்க்கலாம். சூரியனுடைய தயவு இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. எந்த ஐயமே கிடையாது. உங்களுடைய சுயஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்களை பொறுத்து மாறுபடலாம். அதாவது சுயஜாதகங்களை ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. குலதெய்வத்தையும் முன்னோருடைய அமைப்பையும் வழிபாடு பண்ணுங்க. மேலும் உங்களுடைய வளர்ச்சி மேம்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.